அனைவருக்கும் வணக்கம். நான் 2013 காவலருக்காக ஒரு செய்தியை ஒன்று போட்டுட்டு இருக்கோம். காவலர்களுடைய நல்ல விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக போலீஸ் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஒன்று தொடங்கி அதனுடைய முதன்மை ஆசிரியராக நான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, காவல்துறை நல்ல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த நாம காவலருக்காக ஒரு தினம் எதுவுமே கிடையாது. அக்டோபர் 21 காவலருடைய ஒரு நினைவு தினமாக தான் இருக்குது. அந்த தினத்தை காவலர்களால் கொண்டாட முடியாது. அது ஒரு அனுசரிக்கும் தினமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ காவலருக்காக ஒரு தினம் ஒன்று வேணும்னு சொல்லி யோசனை பண்ணி என்ன பண்ணுறோம், காவலர் தினத்தை நாங்களே உருவாக்குறோம். எப்படின்னா ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி 24/7 மாதிரி ஒரு தேதியை வச்சு நாங்கள் எவ்ரி இயர், அதாவது எல்லா வருடங்களும் அந்த 24/7 நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். எல்லா வருஷங்களும் காவல் நிலையங்களுக்கு சென்று இனிப்பு கொடுத்து கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ அவங்க காவலர் துறையில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு அங்கீகரிக்கப்படாத ஒரு நாளாக இருக்கு, எங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, அப்படி ஒரு நாள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க் எங்க மேலேயே எங்ககிட்டே கேட்பாங்க. இருந்தாலும் எங்க மேல எங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கும். இது ஒரு நாளா நாங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நாளை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமா இந்த நாளை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் போற இடமெல்லாம் இதே பிரச்சனைகள் இதே வார்த்தைகள் அவங்க பேசுறதுனால நாங்க முதல்வரிடம் மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே எங்களுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு இந்த விஷயம். ஏன் ஒரு லட்சியம் கூட சொல்லலாம். ஸோ நாங்க இந்த ஏப்ரல் 18 அரசு நிகழ்ச்சிக்காக முதல்வர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டார்குப்பம் கிராமத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக முதல்வர் என்ன பண்றாருன்னா ரோட் ஷோ வந்தாங்க, வாக்கிங் வந்தாங்க. ஸோ அப்ப நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய லெட்டர் பேட்ல முதல்வருக்கு ஒரு மனு ஒன்று எழுதுறோம். இந்த மாதிரி காவலருக்காக எந்த ஒரு தினமும் கிடையாது, அதனால உங்க ஆட்சியில காவலருக்கான ஒரு தினத்தை நீங்க அறிவிச்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு காவலர்கள் உங்க மேல ஒரு நல்ல ஒரு பற்று உருவாகும், வரலாற்று ஒரு நல்ல ஒரு இடம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனுவில் நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதை தாண்டி காவலருக்காக ஒரு நலவாரியம், காவலர் நலவாரியம் சொல்லிட்டு அமைச்சு கொடுத்திருக்காரு டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை பேஸ் பண்ணி அதையும் மனுவில் மென்ஷன் பண்ணி சட்டசபையில ஏப்ரல் மாசம் 28 சட்டசபையில இதை பத்தி மானிய கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மானிய கோரிக்கையை நாங்கள் மென்ஷன் பண்ணி 28 மானிய கோரிக்கை இருக்குது, இந்த சட்டசபையில நீங்க இந்த தேதியில காவலருக்கான ஒரு தினத்தை நீங்க அறிவிச்சீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய காவலருக்கு உங்க மேல உள்ள ஒரு அன்பு இன்னமும் நிறைய அதிகரிக்கும், ஒரு வரலாற்று ஒரு நல்ல இடம் பிடிக்கலான்றதுக்காக நாங்கள் அந்த லெட்டர் பேட்ல மென்ஷன் பண்ணி அதை அவருக்கு மனுவை கொடுத்துருந்தோம். அதை அவர் வாங்கி கட்டாயம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். பட் ஆனா இவ்வளவு வேகமா செஞ்சு கொடுப்பாரு நான் கட்டாயம் எதிர்பார்க்கலங்க. 18 நாங்க கொடுக்குறோம், 28 சட்டசபையில் அறிவிக்கிறாரு காவலருக்கான ஒரு தினத்தை. செப்டம்பர் 6 காவலர்கள் கொண்டாடப்படும் ஒரு காவலர் போலீஸ் டேவை கொண்டாடணும்னு சொல்லிட்டு சட்டசபையில் அறிவிக்கிறாரு. இதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே அந்த முதல்வருக்கு நாங்கள் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது எங்களுடைய ஒரு பெரிய ஒரு லட்சியமா இருந்துச்சு, காவலருக்காக ஒரு தினத்தை கொண்டு வரணும், நாங்க இருக்கிறோம் இல்லைன்றது அப்பாற்பட்ட ஒரு வரலாறா இது உருவாகணுன்றதுக்காக இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிய முதல்வர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.